ப்ரோ ஹலோ ப்ரோ டொயோட்டா கொரோலா கார் பார்த்தீங்கன்னா 50,000 பட்ஜெட்டில் 20 டேஸ்க்குள்ளே ஃபுல் கார் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கார் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஆமாம், இது ஒரிஜினல் டொயோட்டா பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபுல் பாடி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எங்கள் வண்டியே தான் இது. ஓகே அது இப்போ மேரேஜ் ஒன்று இருக்குது, அதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வண்டி இதே குவாலிட்டியில் தான் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, இதுக்கு என்ன வாரண்டி அந்த மாதிரி இருக்கா ஆமாம், இது பெயிண்ட்டுக்கு? 5 to 7 இயர்ஸ் பெயிண்ட்டுக்கு நாங்கள் வண்டி பாடி பொறுத்து வாரண்டி தருவோம். ஏன்னா இங்கே ஒரு 10-12 ஷெட் இருக்குது எங்களை சுற்றியே. பெயிண்ட்டுக்கு வாரண்டின்னு எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் சொன்ன மாதிரி இல்லை. நாங்கள் மெட்டீரியல் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதால நாங்கள் பெயிண்ட்டுக்கு வாரண்டி கொடுக்குறோம். ஓகே ஃபுல் பாடின்ட்டு இல்லை, பேனல் பெயிண்டிங் பண்ணால் கூட அதுக்கு வாரண்டி வரும். ஓகே, ஒரு 5 இயர்ஸ் ரொம்ப அதிகம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுத்த மாதிரி தெரியல. ஓகே ப்ரோ, காரோட பெயிண்ட் ஜாபும் வந்து ரொம்ப நல்லா தான் கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பேர்ல் ஒயிட் ஒரிஜினல் கலர் இது. ஓகே ப்ரோ, இப்போது இந்த காரோட பட்ஜெட் அந்த 50,000 இருக்குல்ல, ஸோ அது ஒரு காருக்கும் மாறுமா? ஆமாம், இது ஹேட்ச் பேக்லாம் 30,000லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஒயிட் கலர் ஹேட்ச் பேக் 25,000லேருந்து கூட பண்ணுறோம். ஓகே அது அதான் பாடி கண்டிஷனு, அப்புறம் டிங்கரிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது, மிச்ச பெயிண்ட் கலர் அதை பொறுத்து ரேட் மாறும். ஓகே ப்ரோ, அப்படியே நம்ம லைனாக பார்த்துடலாம் ப்ரோ. மைக்ரா எதுக்கு ப்ரோ வந்திருக்கு? மைக்ரா வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு தான் வந்திருக்கு. அதாவது ஒரு இயர்லி மெயின்டெனன்ஸ்க்காக வந்திருக்கு. ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரேக்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க இயர்லி மெயின்டெனன்ஸ் சர்வீஸில். ஓகே, சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லி சிந்தட்டிக் தான் எப்படியும் யூஸ். இப்போ ஜெனரல் சர்வீஸ்லாம் நீங்கள் உடனே கொடுத்துருவீங்கல்ல? ஒரே நாளில் கொடுத்தோம். காலைல கொடுத்தா ஈவினிங் கூட கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டிராக்டரும் இருக்குது. ஸோ இந்த டிராக்டரை பற்றி டிராக்டர் வந்து எங்களோட சொந்தம், எங்கள் ஃபார்மில் இருந்த டிராக்டர் அது. ஓகே அது ஹெட்டு கம்ப்ளைண்ட் இருக்குது, கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கிறதால அது ஹெட்டு பிரிச்சிருக்கோம். அது இப்போ இன்ஜின் ஒர்க் ஷாப்பில் இருக்குது ஹெட்டு. ஓகே, ஆனால் இப்போ உங்கள் டிராக்டர்னால பார்க்குறீங்கல்ல? ஆமாம், மிச்சபடி கார் ஒர்க் ஷாப் தான் இது. ஓகே டிராக்டர் எங்களோடதுனால அது. ஓகே. அண்ட் RX 100, சரி, நான் RX 100லேருந்து தான் வீடியோ ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா அப்புறம் நிறைய, ஏன்னா நம்ம RX 100 போட்டாலும் நிறைய பேர் சேலுக்கு கேட்குறாங்க ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் ப்ரோ, அவர் கண்டிப்பாக தர வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேடி தேடி 100 வேணும்ன்ட்டு தேடி தேடி வாங்கியிருக்காரு. 89 மாடல் இது, ஓன் யூஸ்க்காக தான் வச்சு யூஸ். 89னா அப்போது அந்த ஜப்பான் இன்ஜின் இல்லை? அதான் அதுக்கு அடுத்த வந்து அடுத்த வருஷம் மாடல். ஓகே, ஆனால் இப்போது RXலாம் நல்ல ஹெவி பட்ஜெட்டில் போயிட்டுருக்கு ப்ரோ சேல். ப்ரோ இனோவா பற்றி சொல்லிவிடுங்க ப்ரோ. இது இனோவா வந்து வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், ரொம்ப நாள் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும். உள்ள தண்ணி லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் ஒன்று இதில் யூஸ்வலாக வரும். நான் இந்த டோர் ஓரமாக பார்த்தீங்கன்னா மழை டைமில் தண்ணி லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்கும் இனோவாவில். யூஸ்வலாக வர கம்ப்ளைண்ட் இது இனோவாவில். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் விண்ட்ஷீல்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேலே ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி இது மாதிரி தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ரஸ்டான இடம் ஃபுல்லாக புது பேனல் மாதிரி திரும்ப டிங்கரிங் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு புது சீலண்ட் போட்டு திரும்ப கண்ணாடி ப்ளேஸ் பண்ணுவோம். இது எவ்வளோ நாள் ப்ரோ வரும் இது பண்ணோன்னா? இது பண்ணோன்னா 4 டேஸில் பண்ணிடலாம். ஓகே, இது இனோவான்ட்டு இல்லை, மோஸ்ட்டாக நிறைய வண்டியில் தண்ணி லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் ஃப்ரண்ட் டோரில் இல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது கண்ணாடி நீங்கள் மாற்ற வேணாம், இருக்க கண்ணாடியே திரும்ப யூஸ் பண்ணி. இப்போ ப்ரோ இது எதால ப்ரோ அந்த அளவு ரெஸ்ட் ஆகுது? இது துடைக்கிறோமா இல்லை? பேசிக்காக பார்த்து 2009 இனோவா. இது பேசிக்காக பார்த்தோன்னா அந்த நாளில் வரது தான். இன்னொன்று, கண்ணாடி ஓரத்துலலாம் மண் ரொம்ப அடங்கியிருக்கும், அப்படியே அது ஈரமாய் அப்படியே ரஸ்ட் ஆகி இது மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இது இனோவான இல்லை, எல்லா கார்ஸும் மோஸ்ட்டாக எல்லா காசுலையுமே வரத்துக்கு வாய்ப்பு. ஓகே ப்ரோ, குவிட்டை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போது லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்டோ மாருதியில் போகாமல் ரெனால்ட் குவிட் எக்ஸ்டீரியரும் இன்டீரியரும் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஆமாம், பட் நான் உங்ககிட்ட பேசும்போது வந்து நிறைய விஷயம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து என்னென்னா, குவிட் ஆட்டோமேட்டிக், இது 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. மிச்சபடி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் ஆகலை, தண்ணி இல்லாமல் ஓடல, ஓவர் ஹீட்டிங் ஆகல, எதுவுமே ஆகலை. பட் ஹெட் கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் இந்த குவிட்டில் வந்திருக்கு. அதுக்குள்ளே அது என்னென்னா, நாங்கள் இவ்வளோ இன்ஜின் யூஸ்வலாக ரொம்ப அதிகமாக இன்ஜின் ஒர்க் ஹெட் ஒர்க்லாம் பண்ணுறோம். அது இன்ஜின் ஒர்க் ஹெட் ஒர்க் பிரிக்கும் போது இது ஹெட்டு பாருங்கள், வெயிட்டாக இருக்காது, ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக அது மாதிரி. அது மாதிரி எந்தெந்த போல்ட்டு எல்லா குவாலிட்டியுமே எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணும்போது சொல்கிறேன், பிரிக்கும் போது குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. குவிட் இது பண்ணணும்னு சொல்லலை, பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ இது நீங்கள் இந்த செலவு மாருதியில் பண்ணி வந்ததுன்னா கூட அது செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாகும். குவிட்டில் செலவு பண்ணுறதுக்கு ரேட் ஜாஸ்தி ஆகுது. அதுமாதிரி ஆயில் சம்பு எல்லாமே பிளாஸ்டிக்கில் மாற்றிட்டாங்க இப்போது குவிட்டில். ஓகே, அது காஸ்ட் டிடெக்ஷனுக்காக வெயிட் டிடெக்ஷனுக்கும் பண்ணுறாங்க. பட் அதான் அது இருக்கிறத சொல்கிறேன். ஓகே, அந்தளவு பெருசாக குவாலிட்டிலையும் ரொம்ப லாங் அதிக யூசேஜ் இருக்கவங்க குவிட் வாங்குறது அட்வைசபிள் இல்லைன்னு. ஹெவி யூசேஜாக இருக்குங்க. ஆமாம்.
ஏன்னா 40,000லே ஒரு ஹெட்டு கம்ப்ளைண்ட் வருது. நம்ம இப்போ அதில் வால்வ் எல்லாமே கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த வீடியோலாம் தனியாக இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஓகே. நம்ம வீரா ஆட்டோமோட்டிவ் பேஜில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இப்போ இருக்கும். நம்ம செகண்ட் ஸ்குவிட் எடுக்கனால ஹெவி யூசேஜ்னா வேணாம். ஹெவி யூசேஜ்னா வேணாம், லோக்கல் யூசேஜ், சிட்டி யூசேஜ் எல்லாத்துக்கும் அது நல்லா வேணும். ப்ரோ நம்ம க்ரூஸுக்கு போயிடலாம் ப்ரோ. க்ரூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, க்ரூஸ் வந்து இப்போ தான் அவங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காங்க. வாங்கின இது வந்து தண்ணி இல்லாமல் ஓடி ஓவர் ஹீட் ஆகி 3 பிஸ்டனுமே அது போரோடு தேய்ச்சி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஓகே. அது இப்போ அது என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஃபுல் இன்ஜின் ஓவரால் பண்ணியிருக்கோம். அதில் கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்லேருந்து 4 பிஸ்டனுமே புதுசு ஒரிஜினல் செவர்லெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. எவ்வளோ ப்ரோ இப்போது அதுக்கு? அது இன்னும் ஃபைனல் பில் நாங்கள் பண்ணல, பட் அரௌண்ட் 70,000 வந்துடும். எல்லாமே மாற்றிருக்காங்க அதில், கிளச்சு, இன்ஜின் ஸ்பேர்ஸ் எல்லாமே அதிகமாக ஃபுல்லாக இப்போ புது இன்ஜின், புது கிளச்சு, அது எல்லாமே. ஓகே ப்ரோ. இப்போது ஷெவர்லெட் கம்பெனியே கிடையாது. ஸோ ஆனால் ஷெவர்லெட் நிறைய காசு இப்பயும் நம்ம ரோட்டில் பார்க்கலாம். ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குதா? ஸ்பேர்ஸ் தான் கிடைக்குது. இப்போது நார்மல் மார்ஜினா இப்போ நீங்கள் போனீங்கன்னா கையோட வாங்கிட்டு வந்துடலாம். செவர்லெட்னா ஒரு 1 டே அது மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மிச்சபடி சஸ்பென்ஷன் ஸ்பேரு, சர்வீஸ் ஸ்பேர்லாம் ரெடியாக கிடைக்கும். ஓகே. ஓரளவு இப்போ வரையுமே மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ இது டீசல் வண்டி தான். இது டீசல் வண்டி. டெம்பரேச்சர் பார்க்காம அதிகமான கிலோமீட்டர். ஆமாம், இது லாங் போயிட்டு ஓவர் ஹீட் ஆகி ஒரு 100 கிலோமீட்டர் அது நிறுத்தாமல் ஓட்டி அப்புறம் அது தானாக நின்றுருக்கு வண்டி. அப்புறம் தான் ஃபுல்லாக எல்லாமே. அதனால் 3 பிஸ்டன் போரு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே. அதோட வீடியோவும் நம்ம பேஜில் இருக்கும், நீங்கள் பார்க்கணுன்னா எல்லாம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த மாதிரி க்ரூஸு ஃபுல் இன்ஜின் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ப்ரோ பிடிக்கும் நம்மளுக்கு? இது க்ரூஸ் வந்து 30 days ஆயிடுச்சு வந்து நம்மள்ட்ட. ஏன்னா அது இப்போ இன்ஜின் ஒர்க் ஷாப் போயிட்டு அது பிஸ்டனில் அரேஞ்ச் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் ஆகிடுச்சு. அதனால் இன்ஜின் ஒர்க்னால் எனக்கு தெரிஞ்சு க்ரூஸ்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் ஒரு 30 days ஆகிடும். பட் அது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது லைஃப் லாங் எங்கள்கிட்ட பண்ணது கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடும். ஓகே ப்ரோ. அந்த ஜீப் பற்றி சொல்லிடுறீங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம். ஸோ அது அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணி நிப்பாட்டிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஜீப், ஆமாம், ஜீப்பு வந்து அவ்வளோ வேகமாக எங்களால் ஒர்க் பண்ண முடியல. அது மிச்ச ஒர்க்கில் இது அவங்களும் கஸ்டமர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது ரெடி பண்ண அப்படியே இருக்குது. ஓகே. அது என்னென்னா, இது வந்தது வந்து 2 வீல் டிரைவ் வண்டி இது. ஸோ சேஸு 2 வீல் டிரைவை 4 வீல் டிரைவாக மாற்றிருக்கோம். இது இன்ஜின் ஃபுல்லாக ஓவரால் பண்ணியிருக்கு. இந்த இன்ஜினும் இது ஹெட்டு ஃபுல்லாக சீஸ் ஆகிருந்தது. ஓகே. அது எல்லாமே எடுத்து இப்போ இன்ஜின் ஓவரால் பண்ணி இப்போ வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷன், ரன்னிங் கண்டிஷன் தான் இது. அதுவும் 2 வீல் டிரைவ் ஜீப்பை 4 வீல் டிரைவாக மாற்றிருக்கோம். இன்னும் கஸ்டமர் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 15 days வேலை இருக்குது இதில். ஓகே. 15 daysல அது ஜீப் டெலிவரி ஆகும். ஓகே ப்ரோ. அது இன்னும் பெயிண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் ஃபிக்ஸிங் பண்ணி முடியல, அது எதுவும் செலெக்ஷன். ஓகே ப்ரோ. நம்ம வெளியில் காசும் பார்த்துருவோமா? அப்படியே ஃபோர்ட் ஃபியஸ்டாவும் ரொம்ப நாளாக இருக்குது போல ப்ரோ. ஃபோர்ட் ஃபியஸ்டா, ஆமாம், அதுவும் இசிஎம் கம்ப்ளைண்ட்லாம் அதில் இருக்குது நிறையா, ரொம்ப நாளாக இருக்குது. வெளியில் இருக்க இந்த 2-3 கார்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட எஸ்டிமேட் கொடுத்து அது அட்வான்ஸ் வராமல் அப்படியே வெயிட் பண்ணுறது. அது இன்னும் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள எதுவும் ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்படியே இருக்குது. ஃபோர்டு வந்து ஃபோர்டு கம்பெனி காலி பண்ணும்போது எங்கள்கிட்ட திரும்ப கூப்பிட்டு கம்பெனிலேருந்து எடுத்து எஸ்டிமேட் கேட்டாங்க. அது எஸ்டிமேட் கொடுத்துருக்கோம். அதுவும் கொடுத்ததோட அப்படியே நிற்குது திரும்ப. இதுலேயும் ஹெட் ஒர்க் தான் இருக்குது, ஹெட் கம்ப்ளைண்ட் தான். பீட் வந்து இப்போது இது நாங்கள் ஆக்சுவலி 3 வருஷம் சும்மா நின்றுருந்த பீட் இது. அதை நாங்கள் எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி இப்போ கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி இப்போ வந்து ரைட் சைடில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியும் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ இன்சூரன்ஸ் கிளைமில் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கு. பெரிய அடி இல்லை, இந்த இடம்லாம் சின்ன அடி தான். இது இந்த ஃபெண்டரு அப்புறம் டோர் 3 ரீபெயிண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு பீட்டு. ஓகே. இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அது நாளைக்கு சர்வேர் வருவாங்க, அவங்க அப்ரூவல் பண்ண அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எலன்ட்ரா நான் கார் ஷெட்டில் நிறையா பார்த்துருக்கேன் ப்ரோ. ஸோ ஓவர் ஹீட்டில் வந்து இன்ஜின் ஒர்க் எல்லாம் பண்ணுறது நம்மளுக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம காரும் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து கூலண்ட் ஹோஸ் கட் ஆகிட்டு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டி தான் நிறுத்தியிருந்தேன். நல்ல வேலை சின்ன வேலையோட முடிஞ்சிருந்தது. சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம எலன்ட்ராவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆனால் வால்வ் எல்லாமே புதுசு போட்டிருக்கோம். இருக்க எல்லா வால்வும் புதுசு போட்டிருக்கோம். ஹெட்டில் இருக்க எல்லா வால்வுமே புதுசு, இன்லெட் எக்ஸாஸ்ட் ரெண்டுமே புதுசு போட்டிருக்கோம்.
ஹெட் கேஸ்கெட் வந்து புதுசு மாற்றிருக்கோம் எலன்ட்ராவில். ஹெட் ஃபேஸ் வந்து செக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வால் சீட்டிங்கு ஹெட் ஃபேஸ்லாம் செக் பண்ணி ஹெட்டு மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். போரில் எதுவும் போர் நல்லா இருக்கிறதுனால ஓட்டி இருந்தேன்னா எல்லாமே ஆமாம் இன்னும் ஓட்டிருந்தால் மேபி. ஆனால் பெட்ரோல் வண்டியாக இருக்கிறதால ஆஃப் ஆகிடும். உங்களால் அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது கேஸ்கெட் லீக் ஆகிட்டதால. ஓகே. ஸோ அதுதான் போர் எதுவுமே சுத்தமாக டேமேஜ் இல்லை. அதனால அதே யூஸ் பண்ணியிருக்கோம். போர் பிஸ்டன்லாம் எதுவும் மாற்றலை. ஹெட்டு மட்டும் இப்போ ஹெட்டு ஓவரால் சொல்லுவோம். ஹெட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் இப்போ சில கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேரேஜில் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம எலன்ட்ரா ஓல்டு மாடல்னால உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்காது. இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம கூட இருந்து பண்ணி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி பிரேக் டவுனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்லேருந்து பெருங்குளத்தில் பிரேக் டவுனு சண்டே கால் பண்ணாலும் வந்து டோப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க. நான் அது கூட சின்ன சின்ன யூடியூப் ஷார்ட்ஸாக போட்டுருந்தேன் ப்ரோ. நீங்கள் வந்தது ஒரு 1 ஹவரில். ஏன்னா சண்டே நிறைய ஷெட் இருக்காது. கால் பண்ணாலும் நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சண்டே லீவ் தான். பட் ஆனால் பிரேக் டவுன்லாம் எப்போ இருந்தாலும் நைட்லேயோ பகல்லையோ எங்கே இருந்தாலும் ஓன் ரெக்கவரி வெஹிக்கிள் இருக்குது. அது எங்கே இருந்தாலும் வந்து. ஓகே. எங்கே ப்ரோ சென்னை லிமிட் இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணலாம். பட் அதான் பிரேக் டவுனை பொறுத்து ரொம்ப மைனர் கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் சென்னை வெளியில் பண்ணோன்னா முடியாது. பட் ஆனால் மதுரையிலேருந்து நாங்கள் வண்டி எடுத்து ரெடி பண்ணுவோம். இன்ஜின் ஓவரால்லாம் சஃபாரியிலனா மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஜீப்பு நீங்கள் போட்டிங்களே. ஆமாம். திருச்சியிலேருந்து இன்னும் ஜீப் நான் எங்கள் ஜீப்பில் டோப் பண்ணி எடுத்து வந்து ரெடி பண்ணதான். ஓகே. திருச்சியிலேருந்து இது வண்டி. இது திருச்சி வண்டி இப்போது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் அது முடிஞ்சோடனே வீடியோ கொடுங்க ப்ரோ. அந்த யூடியூப் ஷாட்ஸ்க்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அது ஜீப் தான் கேட்டுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாரும் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலன்ட்ரா, க்ரூஸு, பீட்டு, கொரலாண்டு எல்லா கார்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்துச்சு, கேள்வி கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஸ்ரீதர் ப்ரோ கிட்ட கேட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோ மீட் பண்ணுறாண்டு தென் பை ஃப்ரம் ARK.